ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் அண்ட் சர்வின் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய சத்துக்கள் நிறைந்த பச்சை பயிறு குழம்பு இல்லைன்னா பச்சை பயிறு கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு ஒரு டம்ளர் நிறைய நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை பயிறு கருகிடாமல் நம்ம கையை வச்சு இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கடையல் செய்கிறதுக்கு நான் 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இந்த பச்சை பயிறு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நாலு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பச்சை பயிறு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய் இதை வந்துட்டு மிக்சியில் நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இந்த மாதிரி கொரகொரப்பாக வச்சிருந்தாதான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மசாலா சேர்த்து நம்ம பச்சை பயிறு கடையில் செய்கிறப்போ நல்ல சுவையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்துட்டு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. அதுக்குள்ளே நமக்கு பச்சை பயிறு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம அதுக்குள்ளே பச்சை பயிருக்கு வந்து ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வதங்கின இந்த தாளிப்பு வந்துட்டு நம்ம இந்த கடையலில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்தாலும் சரி, இல்லை இந்த வானல்லையே நம்ம சேர்த்தாலும் சரி. நான் வானல்லையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்துட்டு சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் இந்த கடையில் நம்ம சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வீட்டில் குழந்தைங்க வந்துட்டு பச்சை பயிறு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. என் பசங்களும் சேர்த்து தான். அதனால் நான் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணி கொடுத்தேன்னா எல்லாருமே ஈவனாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமும் நம்ம நல்ல ஒரு சத்தான குழம்பு வச்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். நான் டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி ரெடி பண்ணல. நான் வந்து சாதத்துக்கு ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் வந்துட்டு தண்ணியாக வைக்கிறேன். நீங்கள் வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டியாகவே ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணி வந்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மேஷர் இல்லைன்னா வந்துட்டு மத்து இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு பச்சை பயிறு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி அதாவது பருப்பு மாதிரி இல்லாமல் ஒன்றும் பாதியமாக நல்லா இருக்கும். நீங்கள் வந்துட்டு மேஷர் இல்லைன்னா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மத்து வச்சுட்டு கல் சட்டியிலே போட்டு கடைஞ்சி அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்துட்டு மேஷரில் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பயிறு கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீக்லி ஒன்ஸ் இந்த குழம்பு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும். நான் சாதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சமாக சாதம் வச்சு
இதுக்கு பொரியல் பார்த்தீங்கன்னா, வத்தல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை. நீங்கள் எந்த பொரியல் வச்சிங்கனாலுமே பச்சை பயிறு கடையலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காரமும் வந்து இதில் அதிகமாக நான் சேர்க்கல. பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன், 2 வரமல்லி சேர்த்துருக்கேன். திட்டமான காரம் தான். என் குழந்தைங்க எல்லாருமே இந்த குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார்